உலகமே கொண்டாடும் கிரிக்கெட் ஏன் ஒலிம்பிக் போட்டிகளில் இல்லை தெரியுமா? 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் இந்த வாரம் தொடங்க போகிறது. பலரின் மனதிலும் இருக்கும் ஒரு கேள்வி என்னவெனில், பிரபலமான விளையாட்டாக இருந்தாலும் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் ஏன் இல்லை என்பதுதான். உண்மையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் விளையாட்டுகளில் கிரிக்கெட்டை சேர்க்க தவறியதாக தெரிகிறது. கிரிக்கெட் ஒலிம்பிக்கில் இல்லாததற்கு முதன்மையான காரணம் இவ்வளவு பெரிய அளவில் கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்வதற்கான செலவு மற்றும் சிக்கலானதுதான். இது ஒலிம்பிக் போட்டிகளின் அளவீடுகளுக்கு பொருந்தாது. உலக அளவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள விளையாட்டுகளில் கிரிக்கெட் முக்கியமானதாகும். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட்டை மீண்டும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு கொண்டு வருவதற்கான பிரச்சாரத்தை தொடங்கியது. ஆனால் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் திட்டத்தில் தற்காலிகமாக சேர்க்கப்பட்ட 28 விளையாட்டுகளின் பட்டியலில் கிரிக்கெட் இல்லாததால் அது தோல்வியடைந்ததாக தெரிகிறது. ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் இல்லாததற்கு நேரமும் ஒரு முக்கிய காரணியாகும். 50 ஓவர் ODI முடிக்க சுமார் 8 மணி நேரம் ஆகும். 20 ஓவர் T20 ஆட்டங்கள் இப்போது தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த போட்டிகளில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அதற்கும் இன்னும் நிறைய நேரம் தேவைப்படுகிறது. இதனால் மற்ற போட்டிகள் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் இல்லாததற்கு மற்றொரு காரணம் நிதி காரணி. அதற்கு தேவைப்படும் அதிக செலவாகும். கிரிக்கெட்டை நடத்துவதற்கு நீண்ட நேரத்திற்கு தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படும். ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் அதிக அளவு இருக்கைகள் கொண்ட பெரிய மைதானங்கள் தேவை. ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையே கிரிக்கெட் போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கான செலவும் முயற்சியும் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் சேர்க்கப்படாததற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். கிரிக்கெட் மைதானம் தனித்துவமானது மற்றும் மற்ற ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு இந்த மைதானம் பொருத்தமற்றது. எனவே இவ்வளவு பெரிய அளவிலான கிரிக்கெட் மைதானங்களை உருவாக்குவது ஒலிம்பிக் கவுன்சிலுக்கு சாத்தியமில்லை. குறிப்பாக கிரிக்கெட் விளையாடாத நாடுகளில்தான் பெரும்பாலான ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. கிரிக்கெட் விளையாடும் நாடுகள் பெரும்பாலும் ஆண்டு முழுவதும் இறுக்கமான அட்டவணையை பின்பற்றுகின்றன. எனவே இந்த நாடுகளால் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தேவையான காலத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம். 1896ஆம் ஆண்டு ஏதென்ஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாட்டு இருந்தது. இருப்பினும் கிரிக்கெட் பார்வையாளர்களை ஈர்க்க தவறியது. பெரும்பாலான நாடுகள் விளையாட்டிலிருந்து விலகின. இதன் விளைவாக ஏதென்ஸ் ஒலிம்பிக் மற்றும் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் இல்லை. 1990இல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளிலும் கிரிக்கெட் இருந்தது. பெல்ஜியம், ஹாலந்து, கிரேட் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகியவை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றன. இருப்பினும் பெல்ஜியம் மற்றும் ஹாலந்து கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விலகியது. பிரான்ஸ் மற்றும் கிரேட் பிரிட்டன் விளையாடியது. கிரேட் பிரிட்டன் அந்த போட்டியில் வென்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவரை ஒலிம்பிக் அல்லது வேறு எந்த உலகளாவிய விளையாட்டு நிகழ்வுகளிலும் கிரிக்கெட் சேர்க்கப்படவில்லை. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.